ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்க்யூ கால் ஒன்று வந்திருந்தது. படிக்கட்டு கீழ வந்து ஒரு நாகப்பாம்பு இருக்குன்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தா அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த படிக்கட்டு கீழ தான் பார்த்தீங்கன்னா நெறைய கல்லெல்லாம் பொடிச்சிருந்தாங்க. அதுக்குள்ள தான் அந்த நாகப்பாம்பு போச்சுன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேடி பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாகப்பாம்பு தவளைங்கள சாப்பிட்டு அந்த கல்லுக்குள்ள பார்த்தீங்கன்னா பதுங்கி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பாம்பை நம்ம ரெஸ்க்யூ பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான், பாம்புங்க நம்ம வீட்டுக்குள்ளே வருதுன்னா உணவு தேடி தான் வீட்டுக்குள்ளே வரும். இப்போ கூட பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அது வாரத்தில் பார்த்தீங்கன்னா தவளைங்களை சாப்பிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டு படிக்கட்டு கீழேயும் நிறைய வேஸ்ட் திங்ஸ், இந்த பழைய பொருட்கள்லாம் குப்பை மாதிரி போட்டு வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக தவளைங்க வந்துடும். அந்த தவளையை சாப்பிட தான் பார்த்தீங்கன்னா இந்த பாம்புங்க எல்லாமே வராது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மறுபடியும் போய்ட்டு செக் பண்ணிங்க, உங்கள் வீட்டுக்கு படிக்கட்டு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் திங்ஸ், இந்த பழைய பொருட்கள் இருந்தால் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்க. நான் நிறைய வீட்டில் வந்து அந்த படிக்கட்டு கீழேருந்து ரெஸ்க்யூ பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரையும் வீட்டை சுற்றி எப்பவுமே க்ளீனாக வச்சிங்க. இந்த எலியும் தவளையும் வராமல் தடுத்தாலே போதும், உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பாம்பு பூச்சி எதுவுமே வராது.